ஹாய்ங்க, இது என்னோடய சண்டே ப்ளாக். சண்டே மட்டும்தான் பாப்பாங்களுக்கு வந்து லீவு. மற்ற எல்லா டேஸும் ஒர்க்கிங் டே தான். இப்போ சாட்டர்டேவும் ஃபுல்லாக ஒர்க்கிங் டே வச்சிடுறாங்க. அதனால் வந்து கரெக்டாக தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கவே முடியறது இல்லைங்க. அதனால் சண்டே மட்டும் நல்லா தலைக்கு எண்ணெய் வச்சு விட்டுட்டு பாப்பாங்களை வந்து ஒரு 1 hour அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து குளிக்க வச்சுடுவேன். இன்றைக்கி என் சின்ன பொண்ணு ஃப்ரெண்ட்ஸோட மீட்டப்புக்கு கிளம்பியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸோட மீட்டப்பெல்லாம் தேவையான்னு சில பேர் நினைப்பீங்க. ஆனால் என் பொண்ணுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு ஒரே கம்ப்ளைண்ட்டுங்க லாஸ்ட் இயர் ஃபுல்லாக. அதனால் இந்த இயர் தான் அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. ஸோ என் ஃப்ரெண்டு என்னை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி அவள் ரெடி ஆகிட்டுருக்கா. அதுவும் இயர்லியாகவே ரெடி ஆகிட்டுருக்கா. நல்லா குளித்து ஃப்ரெஷ்ஷாக காலையிலேயே வந்தாச்சு. மற்ற நாளெல்லாம் எந்திரி ப்ரஷ் பண்ணு குளின்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஆனால் இப்போல்லாம் சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு பார்த்திங்கன்னா வெளியில் போகும்போதெல்லாம் வந்து பசிக்க ஆரம்பிச்சிருவோங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டான்னா தெரியாது. எங்கேயாவது போகிறோம், கார் எடுக்கிறோம், இல்லை யாராவது வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னாவே உடனே பசிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அவளுக்காகவும் கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் காளான் ரைஸ் பண்ணிகிட்ருந்தேன், காளான் பிரியாணி பண்ணிகிட்ருந்தேன். சரி போகும்போது அவளுக்கும் கொஞ்சம் டிஃபனில் போட்டு கொடுத்தே அனுப்பிச்சிடலாம். எங்கே போனாலும் இவளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருமா, அதனால் ஸோ அவளுக்கும் சேர்த்து அவள் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஊரில் என் அத்தை மாமா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து நேரமாகவே இன்றைக்கி ரெடி பண்ணி கொடுத்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டெல்லாம் பிரியாணி வந்து எப்போவாவது தான் சாப்பிடுவோம். இப்போல்லாம் வந்து பிரியாணியை பற்றி நிறைய யூடியூப்லலாம் பார்த்து பிரியாணி வந்து இப்போ வீட்டிலையே வீக்லி ஒன்ஸ் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இந்த பிரியாணி வந்து பண்ணிடுறோம் இல்லைங்களா. நான் வந்து அதிகமாக வந்து ஒர்க்கிங் டேஸில் பண்ண மாட்டேன். ஏன்னா காலையில் அவசர அவசரமாக சமையல் பண்ணுவோமா, அதனால் அந்த நேரத்தில் பண்ணுனா சொதப்பிடுவேன் நான். அதனால் நான் இந்த சண்டே மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பிரியாணி அரிசியில் வாங்கி இந்த மாதிரி பிரியாணி பண்ணுறேன். அதுவும் இப்போ வந்து நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. முதல்ல பயந்து பண்ணிகிட்ருப்பேன், குழஞ்சிடுமோ அப்படின்னு சாப்பாடு அப்படின்ட்டு. இப்போ வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட்டெல்லாம் கரெக்டாக ஊற்றி கரெக்டாக வச்சிடுறேன். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்திங்கன்னா, என் ஹஸ்பண்டே இப்போ பிரியாணி அரிசி வாங்கிட்டு வர்றாரு. ஏன்னா நான் இப்போ வந்து பிரியாணி எக்ஸ்பர்ட் ஆகிட்டேனா, அதனால் வந்து நீ நல்லா தான் பண்ணுற அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டார். இன்றைக்கி வந்து தம் போட்டு தான் வைக்கிறேன். கரெக்டாக வந்து அது அளவோட தண்ணி அளவு கரெக்டாக இருந்தாவே சாப்பாடு வந்து குலையாமல் அப்படியே அழகாக வந்துடுது. காலையிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேங்க. எழுந்திரிச்சு காலையில் சாப்பாடு வச்சுட்டு. இந்த சண்டே வந்து எப்போவுமே பிஸி டே. அம்மாங்களுக்கு வந்து சண்டே தான் ரொம்ப ரொம்ப பிஸியான நாள். அதுவும் இன்றைக்கி வெளியில் கிளம்புறனால ஸோ சீக்கிரமாக வந்து லன்ச்சும் ப்ரிப்பேர் பண்ணி முடித்தாச்சு. சீக்கிரமாக இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வெளியே போகலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அவர் நல்லா இவளுக்கும் சேர்த்து எல்லாம் பேக் பண்ணி கொடுத்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிட்டு அப்புறமா நான் போய் குளிச்சுட்டு இவர் கூடயே கிளம்பி போயிட்டோம். அப்படி போகிற வழியில் பாப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டில் போய் பாப்பாவையும் கூப்பிட்டு அப்படியே என்னோடய கசின் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆனோம். நான் கூட பக்கத்தில் தான் ஏதோ ஃப்ரெண்டு வீடுன்னு நினச்சேங்க. எனக்கும் ஃப்ரெண்டு வீடு எனக்கு தெரியாது. ஹஸ்பண்ட் தான் கூட்டிகிட்டு போய் விட போயிருந்தார். பார்த்தா கொஞ்சம் லாங்காகவே இருந்துச்சு. ரொம்ப தூரம் வந்துட்டோம். இவளுக்கு தான் பசிக்க ஆரம்பிச்சிருமே, எங்களை பார்த்ததும் பசிக்க ஆரம்பிச்சிரும். பசிக்குதுன்னு ஒரு வெஜ் ரோல் வாங்கி கையில் கொடுத்துட்டோம். ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் முகம் இப்படி தான் இருக்குது. ஏதோ ரொம்ப தூரம் பிரித்து கூட்டிகிட்டு வர மாதிரி டல்லாகவே வந்துட்டுருந்தா. ஃப்ரெண்ட்ஸ் இல்லையேன்னு ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கா. இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லாஸ்ட் இயர் வேறு ஸ்கூல் போயிட்டாங்க. அதனால் அப்படியே நாங்கள் ஈவினிங் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது வெஜிடபிள் எல்லாம் வாங்கிட்டு வந்து அது இடத்துல வச்சுட்டேன். இன்றைக்கி நைட்டு வந்து சமையல் வந்து இல்லை. ஏன்னா நான் நிறையாவே பிரியாணி பண்ணியிருந்தேன். எல்லாருக்கும் கொடுத்தது போகவே இன்னும் பிரியாணி பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் வெளியிலையும் போய் என் கசின் கூட போய் பேக்கரியில் போய் எல்லாம் சாப்பிட்டு தான் வந்தோம். அதனால் வயிறே ஃபுல்லாக இருந்துச்சு.
ஸோ வந்ததும் முதல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்கெல்லாம் வந்து மண்டே ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் இப்போ தான் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நைட்டு தான் விடியும் ஹோம்ஒர்க் பண்ணுறக்கே. அதனால அவங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சரி அவங்கெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த வேலையை முடிச்சிடலான்னு சொல்லி என் காய்கறி எல்லாம் எடுத்து அந்த ஸ்டோரேஜ் பேகு பரவாயில்லைங்க. ஆனால் இந்த பேகு ஓரளவுக்கு கீப் ஆகுது. நான் வந்து ஒரு 2 நாளைக்குரிய காய்கறி மட்டும் வாங்கிட்டோம். நிறைய இப்போ வாங்கி ஸ்டோர் பண்ணுறதும் இல்லை. ஒரு 2 டேஸ்க்கு அளவாக மட்டும் வெஜிடபிள் வாங்கி கரெக்டாக அந்த டே என்ன சமைக்கிறோம் ஒரு 2 நாளைக்கு நம்மளே ப்ரிப்ரேஷன் பார்த்து வச்சுக்குவோம்ல. அதனால் அதுக்கு அளவாக வந்து காய்கறி வாங்கி வச்சுட்டேன். இல்லைன்னா எப்படியும் அது வேஸ்ட்டாக போயிடுது. அப்படியே 2 நாளைக்கு அளவாக தேவையான ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் வாங்கியிருந்தோம். பாப்பாங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விடணும். அப்புறம் காலையில் போகும்போது ஜூஸ் போட்டு தரணும். அதுக்கு அளவாக மட்டும் வாங்கியிருந்தேன். அதையும் எல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டேன். அப்போ தான் காலையில் வந்து இல்லைன்னா காலையில் வர்றதுக்குள்ளே அந்த காயெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் தூங்க போகிறதுக்கு முன்னாடியே அது இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு நானும் போய் சாப்பிட்டேன். நடுவில் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைங்க நல்லாவே இல்லைங்க வீடியோ, நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கும் கண்டிப்பாக எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல. ஆனால் என் சேனலில் வர வீடியோஸ் எப்படி இருக்குது, இந்த வீடியோ எப்படி இருக்குது, நான் எப்படி பேசியிருக்கேன்றது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.